காசிப் பேசுறீங்களா? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா. எங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் வேலைக்காரி வச்சிருக்காரு. யாரா? ரியாஸ் ஒருத்தர். நார பையில படுத்துறாயா என்ன? உண்மையிலே நீ யாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. கடியூர் குடினா என்ன? கடினா காலையில பழைய சோறை கரைச்சு ஒரு குடி ஒரு சின்ன வெங்காயத்தை கடி தெரியாம வந்துட்டு ஐயோ என்னடா நடக்குதுங்க? ப்ராஜெக்ட் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ஸோ வந்து குக்வித் கோமாளி ஷூட் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து எலிமினேஷன் ரவுண்டு. இதுக்கப்புறம் வீடியோ போடுவோமா போட மாட்டோமான்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சிருவோம். இருப்போமா இருக்க மாட்டோமானே தெரியாது. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அதனால வந்து எந்த பத்தியும் கவலை இல்லாம ஒரு 2 ஜீவன் கிளம்பிருச்சு. இந்த 2 ஜீவன் எது கிளம்புது அது 2 ஜீவனுக்கே தெரியாது. அப்படி ஒரு கொடூரமான ஜீவன். இருங்க ஒரு ஜீவனை காட்டுறேன். என்ன பண்ண போறோம் அது உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. தெரிஞ்சதை பண்ணிட்டு வருவோம். இன்னைக்கு எலிமினேஷன் ஐயா என்ன சிரிப்பு ராஸ்கா. கடைசி ஷோ அப்படி சொல்லக்கூடாதுப்பா. ஆக்சுவலா வந்து எலிமினேஷன் தான் எல்லாரும் பதறுவாங்க. ஏன் நம்ம 2 பேர் மட்டும் சிரிச்சு கிடக்குறோம்? எப்ப பார்த்தாலும் நமக்கு எலிமினேஷன் எல்லாத்தையுமே எலிமினேட் அப்படின்ட்டு நமக்கு பழகி போச்சு. ஆமா வாழ்க்கையில ரிஜெக்ஷன் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கான முதல் படி. அதனால நம்ம வந்து இப்படி சொல்லி மடத்தை தேத்திக்குவோம். இல்லையா சமைக்க தெரியாது. ஆனா நம்ம இது வரைக்கும் சமைச்ச எல்லா டிஷ்மே நல்லா இருக்குதான் சொல்லிருக்காங்க. சரியா? அதனால இன்னைக்கும் போராடுவோம். எல்லா டிஷும் நல்லா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பண்றது ரொம்ப கொடூரமா இருக்கும். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. நான் நல்லா பண்ணுவேன்பா. என்னோட ஃபேவரட் தான் நான் பண்றேன். அதனால நீதான் என்னோட ஃபேவரட் நான் பண்ணுவேன். அதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல சொல்லிட்டாலும் அப்படியே நாங்க அறுத்து தள்ளிட்டாலும் இன்னைக்கு ஜாவ போறாங்க. உங்க கூட வர கோமாளி தான் இன்னைக்கு. யாரு? அவன் தான் ஜாவான். நான் ஜாவ போறேன். அது கிடையாது. அவன் தான் ஜாவமா. இன்னைக்கு அவனை வாங்குற வேலையில வாழ்க்கையில இனிமேட்டு ஒருவேளை விக்கி சிவா வந்தா என்ன பண்ணுவதுமா? விக்கி சிவா வந்தா என்ன பண்ணுவேன்? தலையிலே கொட்டி அதை எடுத்துருவா இதை எடுத்துருவான்னு சொல்லி புகழ் வந்தா பேசியே பண்ணுவான். அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. சுனிதா வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கேன். டாலி வந்தா அது கொஞ்சம் ரொம்ப ரொமான்டிக்கா பண்ணிட்டு இருக்கோம். அவ ரொமான்டிக்கா பண்ணல. ஷோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நீ ரொமான்டிக்கா பண்ணிட்டு இருக்க. கூத்துன்னா அப்படித்தான் இருக்கும். நீ இன்னைக்கு வா. இன்னைக்கு செத்த நீ. இன்னைக்கு நீ உனக்கு ஆம்பளை கோமாளி என் தம்பி புகழ் தான் வரணும். இல்லன்னா எங்க அண்ணன் ராமர் வரணும். எனக்கு ஒண்ணு யாரு வரணும்? ஒண்ணு டாலி வரணும். இல்ல அப்படின்னாக்க இன்னைக்கு நீ காலி. வாடி உள்ள வாங்க கிளம்புவோம். மணி ஆயிடுச்சு மக்களே. ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணுவோம். கேரன் வந்தாச்சு. வந்தோன்னா அந்த மனுஷன் அந்த வேலையை அதாவது சமைக்கிறோமோ இல்லையோ சாப்பிடுற வேலை பாக்குறோம். பட் நான் குட் கேர்ள். நான் ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்குவேன். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரகல்யா ஃபர்சானா. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த 3 வாரமா 4 வாரமா 5 வாரமா இருக்கு மாதிரி 5 வாரமாக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணலான்னு கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். வெட்டிங்ஸ் எல்லாம் செமையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆமா நிக்கா லுக் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆமா. சோ அதனால வந்து இவங்க தான் இன்னைக்கும் நான் வந்து கிளம்ப போறோம். ஒவ்வொரு வாரம் ஏதாவது டிஃப்ரெண்டா. உனக்கு என்ன பிரச்சனை சொல்ல பிரச்சனையா? செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? இன்னைக்கு என்ன லுக் அப்படிங்கறது எனக்கு தெரியாது. அவங்க தான் சொல்ல போறாங்க. முடிச்சுட்டு நான் அவதான் டிசைட் பண்ணுவா. இவ வந்து ஸ்டைலிஷ் பண்ணுவா. என்ன பண்ண காத்திருக்காளோட தெரியாது. வாங்க மக்களே. வீடியோக்குள்ள நம்ம வந்து இன்னைக்கு கிளம்ப ஆரம்பிப்போம். ஏன் கிளம்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு மேக்கப் முடிஞ்சிருக்கா? நீங்க தான் மேக்கப் பண்ணிருக்கீங்க. எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. நீ இவருக்கு மேக்கப் பண்ணல. இல்ல மனசாட்சி எல்லாம் போய் பேசிட்டு இருக்காரு. எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஒன்றை போய் கேட்டேன் பாரு. எவ்வளவு நேரம் பண்ணீங்க? 1 hour ஆச்சு. 1 hour ஆச்சு. மொத்தமா 2 hours எனக்கு ஆச்சுன்னு வெக்கமே இல்லாம என் மேல பழிய போடுறாங்க. சரி நான் எப்படி இருக்கேன்னு காட்டுறேன் மக்களே. வெயிட். ஹலோ மக்களே, எப்படி இருக்கும்? இந்த டிஷர்ட்ல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதனால நான் வந்து இப்ப காட்டலாம். எனக்கு தெரிஞ்சு விளாக் வந்ததுக்கு அப்புறம் ஷோ வந்ததுக்கு அப்புறம் தான் விளாக் வரும். ஷெஃப் நிஷா அப்படின்னு போட்டிருக்கோம். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஷெஃப் ரியாஸ் போட்டிருக்கோம். அது என்ன ரீசன் அப்படின்னா நாங்க ஷெஃப் ஆஃப் த வீக் அப்படிங்கிறது எங்க கனவுல கூட வாங்க முடியாது. இந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். அதையே நமக்கு வாங்கிட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஐயோ நான் ஆம்பளைங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. நீ செய்யலாம் வளர்த்து. நான் ஒரு பெண் அப்படிங்கறத எத்தனை இடத்துல தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால வந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நாங்க உள்ள போய் அங்க திட்டுகள் வாங்கி வெட்டுகள் வாங்கி செருப்படிகள் வாங்கி வெளியில வரும்போது
சிரிச்சுக்கிட்டே வருவோம். இன்னும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எப்படி எல்லாம் கிளம்பிருக்காங்க, என்ன மாதிரியான ஃபன் எல்லாம் உள்ள இருக்குங்கிறத வாங்க மக்களே போய் பார்ப்போம். பாய் பாய் பாய். எதுக்கு வந்தாருன்னே தெரியலங்க இந்த மனுஷன். அவர் பாட்ட சொல்றாருங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்க மாட்டேன் தம்பி. இதுக்கப்புறம் உங்க முகையில பாத்துட்டோம்ல. ஹலோ ஹாய். ஹலோ. வணக்கம். வணக்கம். கிளம்பிட்டீங்களா? சமைக்க கிளம்பிட்டீங்களா? இல்ல, இப்ப அதுக்குள்ளயா? அதாவது வந்தாரு, அதுக்குள்ளயா? நீங்க தான் என்னைய கிளம்பிட்டீங்களான்னு கேட்கணும். நான் உங்களை கேட்கக்கூடாது. கிளம்பி இருக்கணும். இல்ல இவங்க வந்து கிளம்பிட்டாங்க அக்கா. தம்பி என் மாமா மட்டும்தான்டா என் நம்பிக்கையா பேசுறாரு. கடைசிவரையில நீங்க இருப்பீங்க. நீ என்னைக்காவது ஒரு வார்த்தை பேசியிருக்கியா நம்பிக்கையா? சார், அதாவது அக்கா அனுப்பிச்சிட்டாங்க. விஜய் டிவில வந்து சோஷியல் மீடியா கண்டென்ட் இல்ல இல்லையா? இல்ல ஆக்சுவலி மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு ஆப்பிரிக்கால பிறந்திருந்தாருன்னா எப்படி இருப்பான்றதுனா இப்ப இன்னைக்கு அக்காவோட லுக் கொடுக்க அவனை காமிக்கிறேன் நானு. இதுதான் அந்த லுக். மைக்கேல் ஜாக்சன் ஆப்பிரிக்கா வேண்டாம். அவருக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் அது அவருக்கு. அப்ப தம்பி ஆப்பிரிக்கால பிறந்தா ஸ்கின் டிசீஸ் வருமா தம்பி? மூஞ்சில ஏதோ பெயிண்ட் அடிச்சு இந்தியானா? இந்தியானாவா? யாரா இருந்தா எனக்கு என்ன, மொத்தம் நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கேன். குச்சமே இல்ல. இந்தியா நாமா நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு மைக்கேல் ஜாக்சன் கொண்டாடி கூட ஒத்துக்கிறாடி. அறந்தாங்கி மைக்கேல் ஜாக்சன். இந்தியா இந்தியானா இந்தியா தானே? அந்த அந்த மூவி இருக்குல்ல நயன்தாரா ஸ்டைல்ல வாக் பண்ணுவாங்க அஜித் மூவி என்னது அது? பில்லாவா? பில்லா. ஐயோ வீடியோ கட் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டேன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அது என்ன பேரு? பில்லா. பில்லால பேர் என்னடா? நயன்தாரா பேர் நெட்ல விடுறாங்க. பில்லா. எனக்கு அப்படியே உங்களை பின்னாடி பார்க்கும்போது பில்லா நயன்தாரா வந்து எனக்கு அது தெரியும், பேர் தெரியும். சொன்னா நீ அந்த பேரை வச்சு நீ ஃபுல்லா நாளை ஓட்டிடுவேன். சொல்றா. நாளை ஓட்டிடுவேன் நான் சொல்ல மாட்டேன். மறந்துடுச்சு எனக்கு. நீலாம் ஒரு நிரஞ்சனா நினைக்கிறேன். ஏய் நிரஞ்சனா பில்லா கிடையாது. சரிக்கா, அது வீரமா விசுவாசம். ஆமா ஆமா ஆமா. உனக்கு விசுவாசம் இல்லாம சாரி. பில்லா நயன்தாரா. அவ்வளவுதான் இன்னைக்கு நானு ஃபுல் டே இன்னைக்கு பில்லா நயன்தாராவா வாழ போறேன். உங்களுக்கு மனசு கஷ்டமே ஆகாது இந்த மாதிரிலாம் பேசும்போது? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் உன் பொண்டாடி சமைக்க தெரியும் நீ உள்ள சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இல்ல? நயம் தாரு ஓட்டு போடுவாள் தாரு நயம் தார். இதுக்குதான் எங்க ஆள் வேணும். பாத்தீங்களா? இது எனக்கு இது வேணாங்கிறது. கரெக்டான ஒரு கமெண்ட் வச்சிருந்தேன். நயம் தாரு நயம் தாரு. ஆமா ரோட்ல ஓட்ட நைஸ். சரிடா தம்பி, மொத்தமா சேர்ந்துட்டாங்க. நான் வந்து வேற யாராவது என்னைய பாராட்டினா அங்க போய் பேசுறேன். அட பிக்காளி பழம். இந்த கேங்கோட லீடர் வேற யாரும் கிடையாது, இவன் தான். ஃபுல் காசிப். காசிப் பேசுறீங்களா? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா. உட்காந்து காசிப் பேசுறீங்களா? கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரா? கமெண்ட்ரில நிஜமாவே காசிப். எப்படியா? அத வந்து குட்டா பேசிட்டு இருக்கோம். எங்கள்ட்ட இருக்க எல்லா பேட் ஹாபிட்ஸுமே குட் ஹாபிட்ஸ் தான். அப்படின்னு நீயே சொல்லிக்கிற. நான் சொல்லுவேன் மாலு. சரி நாங்க எல்லாருமே சொன்னோம் நாங்க எல்லாம் ட்ரீட் வை. நீங்க எப்ப எங்களுக்கு ட்ரீட் வைக்கிறீங்க? எதுக்கு வச்சிருவோம்? ஏய் தின்னி மாடு. ஃபுல்லா ஒரு கேங்கா, அங்க ஒரு கேங்கா, இங்க ஒரு கேங்கா, இப்படியே தான் போகும் போல இருக்கு. இங்கேயும் காசிப்பாடா, இங்கேயும் காசிப்பா, இங்கேயும் காசிப்பா. அங்க நல்ல காசிப் போச்சு. இது நல்ல காசிப்னா நானும் கலந்துப்பேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் வேலை குறைய வச்சிருக்காரு. யாரா? நார பையில படுத்துறாயா என்ன? அந்த வேலைக்காரி பேரு அறந்தாங்க நிஷா. எப்படி நான் ஒரு தப்பா சொன்னத கூட ஒரு குடும்பமா நினைச்சு பாத்தீங்களா? அதுதான் ஆளே கிடையாது. நீங்க எல்லாம் ஒரு தம்பியே கிடையாது முதல்ல. எல்லாம் ஒரு தம்பி. அதனாலதான் உடனே அவங்க வீட்டுக்கார வச்சே பேசிக்கிட்டு. என் தம்பி புதுசா இருக்காங்கடி. உன்னை யார் இப்ப கூப்பிட்டதுடி? ஓ வெக்கம். என்னடா பண்ண இப்போ? அதெல்லாம் என் வாழ்க்கையிலே வரல. முன்னாலே ஓப்பனா வந்தேன். சோ இதுதான் வந்து எங்களுடைய செட்டு. பட் நான் தான் பொறுப்பா இருக்கேன். மத்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காசிப் பேசிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு டீம் பேசிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு டீம் பேசிட்டு இருக்காங்க. இந்த டீம் ஃபுல்லா வந்து காசிப் பேசிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் பொறுப்பா இருக்கேன். டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஏன்னா நான் மட்டும் தான் ஷெஃப். அதனால தான் பருப்பா வந்து சிக்கன் பண்ணிட்டாங்க பருப்பு போட்டு. இது வேற யாரும் இல்ல, இந்த டிராவினோட பொண்ணு. தம்பி உனக்கு தெரியாதுல என் தால்ச்சாவை அவ்வளவு பேர் காரித்து. தம்பி அந்த அளவுக்கு எல்லாம் கேவலமா இல்ல தம்பி, நல்லா தான் தம்பி இருந்துச்சு. ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற?
இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கா ஆ. அக்கா இந்த தால்சாவை நீ செட்ல பண்ணதோட தப்பிச்சேன் ஏதோ ஏன்? கல்யாணம் வீட்டுல பண்ணீங்கன்னா பொண்ணு மாப்பிளைக்கு ஓடிப்பாங்க அந்த அளவுக்கு இங்க வரைக்கும் போய் சோக்காயி புகழ் கரண்டிய ஆமா அந்த புகழ் வாய்ப்புல அந்த கோடி சரி 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 ஒரு காசிப் பேசும்போது செட்ல வீடியோ எடுக்க கூடாதுன்னு தெரியல. இந்த வாட்டர்மெலன் ஜூஸ், பப்பாளி ஜூஸ், வாழைப்பழம் ஜூஸ், மில்க் ஷேக் அதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா நீங்க போட்டு கொடுக்கும்போது தெரியல. இப்ப வாங்க எங்கள்கிட்டலாம் கொடுப்பீங்களா? உங்க வீடியோஸ் எல்லாம் செமையா இருக்கும். நன்றி நன்றி. எந்த வீடியோ? கடியா குடியா? கடி குடி ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ரெண்டு கஷ்டம் தான். கிடைக்கும் இல்ல? இது ரெண்டுமே கெடுத்துரும். இருங்க நான் ரெண்டு பேரையும் போட்டு கொடுக்குறேன். எங்க போட்டு எங்க கொடுக்க போற? உங்களை வந்து உங்க வீட்டுல போட்டு கொடுப்பேன், அவரை வந்து அவங்க அம்மாட்ட போட்டு. வீட்டுல இருந்து பார்த்தது வந்து எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன். புதுசா ஏதாவது சொல்லு. புதுசா ஒண்ணும் இல்ல. வீட்டுல போட்டு கொடுத்து ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தா நீ சொல்லு. சரி டீ போட்டு கொடுத்தா குடிக்கவே முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? டீ போடுவது எப்படின்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, அதாவது ஒரு குடி ஒரு கடி அப்படின்றது வந்து ஒரு டீ ஒரு சமோசா. சமோசா. ஓ அதுதான் நாங்க வந்து பெருசா பேசுறோம். நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு நல்லவங்க. கடி இங்க பாரு, பாக்குறவன் கண்ணுல தான் தப்பே இருக்கு. இப்ப நாங்க கேக்குறவன் காதுல தான் தப்பே இருக்கு. நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஐயோ, comments இல்ல. டேய் மஞ்சு ரொம்ப பேசுறாங்கடா ரெண்டு பேரும். என்னையா என்ன பண்ணுவாங்க? நீ ஒரு கடி ஒரு குடி, நீ அதுல இருக்கியா? ஒரு கடி ஒரு குடியா பப்ளிக்கா அது சொல்ல முடியாது. என் பொண்டாட்டி வேற வந்திருக்கிறாங்க. இப்பதான் சத்தியம் பண்ணி இருக்கிறானுங்க. புத்தியா பாரு. ஒரு டீ ஒரு சம்சா, சம்சா கடி டீயை குடி. அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஓ ஒருத்தன் சின்ன வயசுல இருந்து ஓவர் ஆக்ட் பண்றத நிறுத்தவே மாட்டான்டா. கடி 8 குடி மணி ஆச்சு. மதியம் 12 மணில இருந்து வைப்பாங்க நைட். சரியா அவர் கரெக்டா சொல்லிட்டாருன்னா நான் உங்களை ஒத்துக்கிறேன். ஒரு கடி ஒரு குடி, அதுல என்ன தப்பு? அது என்னன்னு சொல்லுங்க ஷெஃப். ஒரு கடி ஒரு குடினா என்ன? கடினா காலையில அந்த பழைய சோறை கரைச்சு ஒரு குடி ஒரு சின்ன வெங்காயத்தை கடி. தெரியாம வந்துட்டு ஐயோ என்னடா நடக்குதுங்க? ஏன் பார்த்தாங்க? அனி 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 ஷெஃப் வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஒரு இன்டர்நேஷனல் கொஸ்டின். கரெக்டா பதில் சொன்னா gift. நாங்கெல்லாம் வந்து ஒரு கடி ஒரு குடி பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அது தப்பா தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? கடினா என்ன குடினா என்ன? ஒரு கடி ஒரு குடி. கடினா food that you eat after drinks. ஓகே. சோ What drink? சாப்பாடு என்ன ட்ரிங்க்? ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு டீ சமோசா சொல்லலாம். ஆமா. பழைய கஞ்சி ஒரு வெங்காயம். எவ்வளவு சொல்லலாம்? Barley water. அந்த எண்ணத்துக்கு மட்டும் ஏன் போறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். ஓ மை காட். ஒரு வெங்காயம் கடி, Barley water. ஒரு கஞ்சிய குடி, Barley water. ஒரு கூல குடி. எல்லா ஆண்களும் ஃபென்டாஸ்டிக்கா நடிக்கிறீங்க. பார்லி வாட்டர் தெரியாதுடா. ரெண்டு பியர். ஐயோ. அவன நல்ல நீங்க வாங்க, பஞ்சாயத்துக்கு வாங்க. இல்ல எனக்கு புரியலையே. அவ ஒரு ஆள் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. வெரி சிம்பிள். ஆமா, எல்லோல ஒரே ஒரு ஷேட் தான் எங்களுக்கு தெரியும். ஓகே. எல்லோல 4 ஷேட்ல தெரியாது. பர்பிள்ல பிங்க்ல ஷேட். அவனுக்கு ஒரு கடி ஒரு ஒரு கடி ஒரு குடின்னு சொன்னீங்கன்னா அதுல என்ன தப்பு? அதுல ஒரு தப்பும் இல்ல. முதல்ல கடிக்கணும் அப்புறம் குடிக்கணும் அப்படின்றது உங்களோட எண்ணம். ஆனா சாரோட எண்ணம் முதல்ல குடிக்கணும் அதுக்கப்புறம் கடிக்கணும். அதான் என்ன சார், உங்க எண்ணம். உங்களோட என்ன? உங்களோட எண்ணம். என்னோட எண்ணம் கடிச்சிட்டே குடிக்கணும். முதல்ல உங்க என்னோட எண்ணம் உங்க எல்லாரையும் விட்டு நான் போகணும் தூரமா. தேங்க்யூ ஷெஃப். என்ன கடிப்பீங்க? என்ன குடிப்பீங்க? நான் வந்து கடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சமோசா. மச்சான் உனதான் கடிப்பாங்க. குடிக்கிறதுங்க குடிக்கிறது. கொரோனா காப்பாத்தி. இது நல்லா இருக்கே. இதை என் மாமியார்ட்ட ட்ரை பண்ணி பார்க்கவா ஷெஃப்? மாமியாருக்கு கடி குடி. மாமியாரை போட்டு தள்ளிடலான்னு இருக்கேன் ஷெஃப். அது போடு தள்ளு. எப்படி இதெல்லாம்? உண்மையை சொல்லு. உனக்கு கடி குடினா எனக்கு கடி குடினா அந்த சமோசா ஒரு காஃபி ஷெஃப். உண்மையிலேயே சமோசா காஃபி எனக்கு அப்படியே சுட காஃபி. கசப்பு சமோசா சாரமா உருளைக்கிழங்கு ஃபில்லிங் ஒரு நாள் பண்ணி கொடுங்க ஷெஃப். எனக்கு இப்ப பண்ணிக்கலாம். செம்ம ஷெஃப். இன்னைக்கு ஒரு வாழைக்காய் பண்ணீங்கல்ல, உண்மையிலே சொல்றேன் அந்த மாதிரி நான் என் லைஃப்லயே சாப்பிட்டது இல்ல. போட்டுருமா? இன்னைக்கு சூப்பரா இன்னைக்கு நம்ம செய்யறோம் ஷெஃப். நிறுத்துங்க. தேங்க்யூ. சமைப்போம். ஷூட்டிங்லாம் நாளைக்கு பார்க்கலாம் ஷெஃப். இப்போ உதட்டு நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா எல்லாம் பயங்கர புறணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நிஷாவே இருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் அடிபட்டு கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காங்க. அப்பாடா. மூளை வளர்ச்சி மட்டும் இருந்தா எவ்வளவு ஹைட் போயிருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா பட் அந்த வளர்ச்சி இல்லாம தான் உன் தங்கச்சி எனக்கு கொடுத்தியா? இத்தனை வருஷம் சொல்லல. ரெண்டுத்துக்கும் சரிபாதியா பேச பாதி மூளை எங்கேயும் பாக்கல. இது ரெண்டும் ஒன்னா வரப்போ அப்படிதான் வரும். ஏன் மாமா என்ன சொல்றீங்க? சாந்து
மாமா எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சமையல்? மட்டன் தான் கேட்கிறேன். அது என்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே புரியல. இப்படியே தான் சொல்லுவா. கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் அடிச்சு தான் நாக் அவுட் பண்ணுவா. இல்ல சாந்துக்கா ஒண்ணுமே இல்லாம எப்படா குடுக்குற? அதான்க்கா பாசம். அக்கா தம்பி பாசம் காது. அங்க ரோஜா மேம் வந்து நின்னுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் ரொம்ப நேரமா ஒரு ஹாய் சொல்லலாம். ஹலோ மேம். தேங்க்யூ சோ மச் மேம். லவ் யூ மேம். லவ் யூ மேம். தேங்க்யூ மேம். மேம் உங்க காஸ்டியூம் இன்னைக்கு சூப்பரா இருக்கு மேம். அவ்வளோ அழகா இருக்கு மேம் இன்னைக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அவர் ஒரு இந்த வேர்ல்டுலயும் சந்தோஷமா இருக்க ஒரே ஆம்பளை அவர் மட்டும்தான் மேம். எந்த கவலையும் இல்ல மேம் அவருக்கு. செல்வா சார் மேம் மேம் அவன் நடிக்கிறான் மேம். அவன் நல்ல வேலை நான் ஏதோ ஒரு பாறையில வந்து எனக்கு அடிபடுவேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் டீ குடிப்பேன். டீ குடிப்பியா? டீ குளிப்பியா? முள்ளு குத்தாத ஒரே ரோஜா. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த இடத்துல நீ டீ ஏதாவது ஒன்று டம்முன்னு டீ குடிச்சு. உண்மையிலே நீ யாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. ஜெகன் மோகினி டீ குடிச்சு இப்பதான் பெப்சி குடிச்சா. ஆமா. அதுக்கப்புறம் டீ எல்லாம் முடிஞ்சு இவர் தான் சமைச்சாரு. வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே ஃபுல்லா இப்படிதான் போகும். வழியா குக்கிங் கோமாரி ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ வாரம் எல்லாரும் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கும்போது எங்களுக்கு ஒரு ஏக்கம், நம்ம ஒரு வாரம் வாங்க மாட்டோமான்னு. அதுக்கு நம்ம நல்லா சமைக்கணும்ல. பட் எங்களுக்கு இருந்து நாங்கள் பெஸ்ட்டாலாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபன்னை தாண்டி கண்டென்ட்டை தாண்டி இங்கே இருக்கிற எல்லாருமே மொத்தம் 8 கப்பல், எங்களை விட்டா 7 கப்பல், அவ்வளோ தங்கமானவங்க. ஸோ அவங்க ஜெயிக்கும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். நிறைய புதுசாக வந்திருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம்ல சூப்பராக வரணும். நாங்கள் இல்லைனாலும் அவங்க சூப்பராக வரணும். ட்ரெஸ் மாத்த தானே போனேன். ஸோ வந்து அவங்க எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ மக்களே. பாய்.